Subscribe to our channel and press the bell icon for the new video notification. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் பக்கோடா. இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் ப்ரெட் எடுத்துருக்கேன்ல, அதை தண்ணியில் டிப் பண்ணி சும்மா ஒரு வாட்டி டிப் பண்ணி தண்ணி எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 7 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஹோல் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். ஒயிட் ப்ரெட் எடுத்துக்கலாம், நார்மல் மில்க் ப்ரெட் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஹோல் வீட் ப்ரெட் இருந்தது. அதை எல்லாம் தண்ணியில் முக்கி இப்படி தண்ணி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கூடவே கேரட், கேப்சிகம், அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஷெஸ்வாயின் சட்னி. இந்த பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் எந்த டிஷ்ஷுக்காகவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மேகி இருக்கட்டும், ப்ரெட் ஆகட்டும், சாண்ட்விச் ஆகட்டும், எல்லாத்துலேயும். நான் இது ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு பெரிய ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பைண்டிங்காக நம்ம கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மைதா மாவு நான் 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பால் சைஸில் பிடிக்க முடியலன்னா பக்கோடாஸ் மாதிரி இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரெட்லேயும் சால்ட் இருக்கும். நம்ம ஷெஸ்வாயின் சட்னி டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கோமே, அதுலேயும் சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் ஷேப் பிடிக்குது. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சி. ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஆயில் ரொம்ப ஹீட் இல்லாமலேயும் ட்ராப் பண்ணாதீங்க. பக்கோடாஸை மீடியம் ஹீட்டில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை பொறுமையாக மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா மேலே தான் ப்ரௌன் ஆகிடும். உங்களுக்கு உள்ளே குக் ஆகாது. ப்ரெட்டுனால ரொம்ப டைம் எடுக்கும். கடலை மாவு பக்கோடா மாதிரி இது சீக்கிரம் ஆகிடாது. ரொம்ப டைம் எடுக்கும் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும் ஒரு பேட்ச்சு. ஸோ சிம்லேயே வச்சு மெதுவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃப்ளேமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. மீடியம் ஹீட்டில் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பொறுமையாக உங்களுக்கு இப்படி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியாக வரும். கை கொட்டுதுன்னா நீங்கள் தண்ணியில் முக்கிட்டு கையை நீங்கள் பக்கோடாஸாக ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது. நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்சாக போடுங்க. சின்னதாக போட்டுக்கோங்க. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். நம்மளோட ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. மயோனீஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். Thanks for watching. Subscribe.
Like, share, comment.